இவங்க வரக்கூடாது, வரக்கூடாது, வரவே கூடாது. காரணம், இவர்கள் தப்பி தவறி வரமாட்டாங்க. ஆனாலும் நான் சொல்றேன், குறிப்பாக நான் தமிழ்நாட்டில் உள்ள தாய்மார்களுக்கு நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் உள்ள பெற்றோர்களுக்கு நான் சொல்றேன், மீண்டும் திமுக வந்துட்டாங்கன்னா உங்க பிள்ளைகளை பத்தி நீங்க மறந்துடுங்க, உங்க பேர பிள்ளைகளை பத்தி நீங்க மறந்துடுங்க. ஏன்னா அவர்களை மீட்டெடுக்க முடியாது, அவர்களை மீட்டெடுக்க முடியாது. இதை நான் ஒரு மருத்துவனாக நான் சொல்றேன், ஒரு தந்தையாக நான் சொல்கின்றேன். ஏன்னா இன்னைக்கு தாய்மார்கள் தன்னுடைய பெண் பிள்ளைகள் பள்ளிக்கூடம் அனுப்பி வச்சுக்கிட்டு வீட்டுல ஐயோ மடியில நெருப்ப கட்டிக்கிட்டு எப்போ வருமா என் பொண்ணு, எப்போ வரும், இல்ல வருங்க நேரத்துல தெருவில் எவனா இழுத்துன்னு போயிடுவான், எவனா கையை பிடிச்சிட்டு கடத்திட்டு போய் ஏதாவது பண்ணிடுவான். என் பொண்ணு காலேஜுக்கு போயிட்டு எப்போ வரும், எப்போ வரும், என் பொண்ணு வேலைக்கு போயிட்டு எப்போ வரும், எப்போ வரும். இதைத்தான் தமிழ்நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான தாய்மார்கள் அன்றாடம் அவர்களுடைய கவலை. இப்படி ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது இந்த கேடு கட்ட திமுக ஆட்சி. கேடு கட்ட ஆட்சியா, கேடு கட்ட ஆட்சி.